அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல் ஜி குக்கிங். இந்த ராக்கி அல்வா பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கப் வெல்லம் எடுத்து 1/4 கப்புக்கும் குறைவான தண்ணி விட்டு காய்ச்சி எடுக்க போகிறோம். இது எதுக்குன்னா தூசு ஏதாவது இருக்குமுன்னா அது எல்லாத்தையும் வடிகட்டி எடுக்கிறதுக்காக. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் ராகிமா, 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, இது ரெண்டையும் கலந்து விடலாம். அடுத்ததா 1 கப் தண்ணி விட்டு கட்டிகள் ஏதும் இல்லாமல் கலந்து எடுக்கலாம். மறுபடியும் 1/2 கப் தண்ணி விட்டு எல்லாத்தையும் கலந்து வைக்கலாம். மொத்தமாக நான் இன்றைக்கு 2.5 கப் தண்ணி விட்டுருக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாயில் 20 போல் முந்திரி பருப்பு எடுத்து நெய் விட்டு அதையும் கோல்டன் ப்ரௌனாக வறுத்தெடுத்து வச்சுக்கொள்ளலாம். இப்போ இந்த கலவையை அடிகனமான பாத்திரத்துக்கு மாற்ற போகிறோம். இதை வடிகட்டி எடுக்கலாம். எதுக்கு செய்கிறோம்னா ராகி மாவில் கொஞ்சம் துகள்கள் மாதிரி இருக்கும். அது நாங்கள் அல்வா சாப்பிடும்போது வாயில் கடி வரும். அதுக்காகத்தான் வடிகட்டி எடுக்கும். இது எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணலாம். முதலே ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டாம். மீடியம் ஹீட்டில் வச்சு மெதுவாக கைவிடாமல் கிளறிக்கொண்டே இருந்தோம். இப்போ பாருங்க, கொதி வேற எல்லாமே இறுக்கமான பதத்துக்கு வந்து கொண்டு இருக்குது. பொறுமையாக மீடியம் ஹீட்டில் வச்சு கைவிடாமல் கிளறிக்கொண்டே இருந்தோம். பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் மாற்றி இறுக்கமான பதத்துக்கு வந்துட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் முதல்ல சேர்க்கலாம். மறுபடியும் கைவிடாமல் கிளறிக்கொண்டே இருக்கும். இதில் 1/4 கப் நெய் மொத்தமாக சேர்த்துருக்கிறேன். எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து சேர்க்கலாம். இந்த ஸ்டேஜில் வடித்து வச்சிருக்கிறோம் இல்லை வெள்ளைப்பாகு, அதையும் இதோட சேர்த்து விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளமெல்லாம் ராகி மாவோட சேர்ந்து இப்படி வந்திருக்குன்னு பாருங்க. இது கூடவே மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விடலாம். இப்போ வாசனைக்காக அரை மேசக்கரண்டி ஏலக்காய் பவுடர் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இந்த அல்வா எப்படி ரெடி ஆகிட்டுன்னு பார்க்குறதுக்கு இதே மாதிரி செய்து பாருங்க. கரண்டி வச்சு எல்லாமே சேர்ந்து வந்திருக்கும். கட்டியில் ஓட்டாமல் எல்லாமே சேர்ந்து வந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த அல்வா ரெடி ஆகிட்டுண்டு. இப்போ வறுத்து வச்சிருக்கிற முந்திரியும் இது கூடவே சேர்த்து விடலாம். இப்போ உங்கள்கிட்ட சதுர வடிவான ட்ரே இருந்துச்சுன்னா அதில் போட்டு எல்லாத்தையும் சேவ் பண்ணி விடலாம். இதே மாதிரி ஒரு கரண்டியில் பின்னுக்கு நெய் தடவிட்டு சேவ் பண்ணி விடுங்க. இது நல்லா ஆறட்டும். இப்போ இது எங்களுக்கு நல்லா ஆறிட்டு இதை பீஸ் போடலாம். நல்ல டேஸ்டியான ராகி அல்வா ரெடி ஆகிட்டுது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. உங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாருக்குமே இது பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் செய்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜி குக்கிங் சமைப்போம் சுவைப்போம்.